லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா பகவதி, என் பொண்ணுங்கதான் என்ன பண்றது? என்னென்னமோ நினைச்சேன். நான் உயிரோட இருந்து தொலைச்சிட்டேன். சும்மாவும் இருக்க முடியல. அம்மா, இந்த நேரத்துல எனக்கு சக்தியை கொடுமா. எனக்கு ஒன்னும் புரியலம்மா. எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். இதெல்லாம் பார்த்து விதின்னு சொல்றதா இல்ல என் தலையெழுத்துன்னு சொல்றதான்னு எனக்கு ஒன்னும் புரியலம்மா. அம்மா, எனக்கு வேற வழி இல்லம்மா. நானும் என் பொண்ணுங்களுக்காக சில முடிவுகளை எடுத்துத்தான் ஆகணும். அம்மா, எனக்கு அந்த சக்தியை கொடுத்தாயே. அம்மா தாயே. மீனாட்சி அக்கா, என்னக்கா வீடே கலவரமா இருக்கு? புஷ்பா, உன் வீடு இந்த மாதிரி இருக்காதே. இந்த கலவரத்துல கூட எனக்கு போன் பண்ணி உன் வீட்டுக்கு வர சொல்லிருக்க. என்ன விஷயம்க்கா? புஷ்பா, எனக்கு ஒரு உதவி பண்ணுமா. உதவியா? என்கிட்டயா? அதுவும் மீனாட்சி அக்கா என்கிட்ட உதவி கேக்குறாங்களா? என்னக்கா? இரு. நிஜம்தான்க்கா. நீ அக்கா என்கிட்ட உதவி கேக்குற? அம்மாடி, இத பாரு. இந்த நேரத்துல எனக்கு வேற யாருமே. அதான் உன்கிட்ட ஒரு உதவி கேக்குதாம்மா. என்ன உதவினே சொல்லாம இப்படி சொன்னா என்னக்கா அர்த்தம்? முதல்ல என்னன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப அவசரமா 40 பவுன் நகையும் ஒரு 10 லட்சம் பணமும் வேணும் புஷ்பா. புஷ்பா, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட உன்னை கூப்பிட்டிருக்கேன். 40 சவரன் நகையும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் வேணுமா? எதுக்குக்கா? எதுக்கு இவ்வளவு பணமும் நகையும்? அதெல்லாம் விட்டுடு புஷ்பா. இங்க பாரு புஷ்பா, பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா. இந்த ஒரு ஒரு உதவிய உன்னால செய்ய முடியுமா இல்லையா? அக்கா, தப்பா எடுத்துக்காதக்கா. என் வீட்லயே 1000 பிரச்சனை கிடக்கு. என் வீட்டுக்காரர் என்னடான்னா எதையோ பார்த்து பயந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டே முழிச்சுட்டு உக்காந்துருக்காரு. இந்த நேரத்துல என் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் லட்சக்கணக்கில் கட்ட வேண்டியிருக்கு. இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இதுல நீ வேற என்கிட்ட வெக்கத்தை விட்டு உதவின்னு கேக்குற. செய்யணும்னு தான் மனசு வருது. ஆனா ஏங்கா, மறுபடியும் நான் கேக்குறேன், நீ தப்பா எடுத்துக்காத. சாதாரண மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு போய் நீ என்கிட்ட 40 சவரன் நகையும் ரொக்கமும் கேட்டனா எப்படிக்கா நம்பி நான் கொடுக்கறது? அம்மா, நீ ஒண்ணு பண்ணு. உன்கிட்ட இருந்தா கொடு. என் வீட்டு பத்திரம் உன் வீட்டுல தானே இருக்கு. அத அடமானமா வச்சுக்கிட்டு பணமும் நகையும் தா. எழுதி தர பத்திரத்துல நான் கையெழுத்து போடுறேன். ஓ, உங்க நிலத்தை வச்சு பணத்தை கேக்குறீங்களா? அதுவும் சரியாதான் இருக்கு. எனக்கு கழுத்துக்கு மேல பிரச்சனை இருக்குமா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத புஷ்பா. நிலத்தை அடமான வைக்கிறேன்னு கேக்குறேன்னா நல்லா புரியுது. ஆனா மீனாட்சி அக்கா கிட்ட இருந்து அது மட்டும் பத்தாதேக்கா. வேற என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் என்னத்த பெருசா கேட்க போறேன்? எப்பவும் கேக்குற மாதிரி தான். அக்கா,
உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னதை நீ செஞ்சிரு. வேற பெருசா ஒண்ணும் கேட்கல. இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மெஸ்ஸையும் வீட்டையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு நீங்க இந்த ஊரை விட்டே போயிடணும். இந்த ஊர்ல என் புருஷனுக்கு நான் மட்டும்தான் மனைவியா இருக்கணும். அது நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும், இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நடக்காது. அதனால இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்களேன். அதுக்கு நீ சம்மதம் சொன்னா நான் உனக்காக என்னோட கஷ்டமான சூழ்நிலையில கூட நீ கேட்ட உதவியை நான் பண்றேன். இதுல யமுனாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லதான். நான் தான் பிடிவாதமா பண்ணி வச்சேன். மா 10 லட்சம் கொண்டு வந்திருக்கேன், இந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கோங்கம்மா. அக்கா, இதுக்கு இப்ப நீ சரின்னு சொன்னா இதோ இப்பவே நான் வீட்டுக்கு போய் நீ கேட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துடுறேன். அதுவும் ஏதோ ஒரு நகை இல்லக்கா, உங்க பரம்பரை நகைங்க இருக்கு, அதையே உங்ககிட்ட நான் கொடுத்துடுறேன். சம்மதமா? என்ன? சரி புஷ்பா. அக்கா, நல்லா யோசிச்சுக்கோ. அவசரப்பட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து முடியாதுங்கிற வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. என்னக்கா? சரி புஷ்பா, நீ நினைக்கிற மாதிரியே நடக்கட்டும். இதோ இப்பவே நான் பணமும் நகையும் எடுத்துட்டு வந்துடுறேன். மீனாட்சி அக்கா இவ்வளவு தூரம் சொல்றேன்னா நம்பாம இருப்பனா? இரு வந்துடுறேன். நான் எடுத்த முடிவுக்கு அவ ரொம்ப பெரிய கூலிய கேட்டிருக்கம்மா. அம்மா பகவதி, எல்லாம் இழந்து உன் முன்னால நிக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியலம்மா. எனக்கு எங்க அம்மா தந்த பரம்பரை நகைங்க என் பொண்ணுங்களுக்கு சேரணும்னு இருக்கு. நடக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? நான் எத்தனை கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு அவமானப்பட்டாலும் என் பொண்ணுங்களாவது நல்லா இருக்கட்டும். அதுக்குத்தான் இதெல்லாம். மீனாட்சி அக்கா, இதுல 10 லட்சம் ரொக்கமும் நகையும் இருக்கு. சரிம்மா. இந்த அப்புறம் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடு. நீ உன்னோட இந்த சொத்தையும் மெஸ்ஸையும் என்கிட்ட அடமான வச்சு வாங்குற பத்திரம் இது. எங்க? இங்க போடுக்கா. அடுத்த பேஜ்ல போடு. இங்க இங்க இந்த இடத்துல. அங்கதான். அக்கா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும்.
அப்புறம் வார்த்தை மாறக்கூடாது. இந்த மீனாட்சிக்கு என்னைக்கு ஒரு பேச்சு ஒரு சொல்லுதான். நீ தாராளமா போயிட்டு வரலாம் புஷ்பா. தெரியுமே. சரிக்கா, வரேன். வெற்றி, அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. ஏய், இப்பதானே பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ள என்ன ஃபோன் பண்றாங்க? சரி, எடுத்து பேசு. ஹலோ சக்தி, அம்மா. நீயும் உன் புருஷனும் கோகிலா வீட்டுக்கு வாங்க. வெற்றி தம்பி பக்கத்துல இருக்கா? ம். கொடு. வெற்றி, அம்மா உன்கிட்ட தான் பேசணுமா? ஏங்கிட்டியா? ம். சொல்லுங்கம்மா. நான் பணம் ரெடி பண்ணிட்டேன், நகையும் ரெடி பண்ணிட்டேன். 2 பேரும் வந்துருங்க. என்னம்மா சொல்றீங்க? என்னாச்சு வெற்றி? ஏய், யமுனாவுக்கு 10 லட்சம் பணத்தையும் எக்ஸ்ட்ரா 40 பவுன் நகையும் அதுக்குள்ள உங்க அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா சக்தி. ஸ்பீக்கர்ல போடு. அம்மா, எப்படிமா எல்லாத்தையும் ரெடி பண்ணீங்க? ஏய், எப்படியோ அது எதுக்கு இப்போ? நான் ஃபோன் பண்ணது, நான் இப்போ இந்த பணத்தையும் நகையும் எடுத்துக்கிட்டு கோகிலா வீட்டுக்கு போறேன். அது சரி, நாங்க கண்டிப்பா வரோம்மா. ஆனா யமுனா அக்காவுக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் ஆனது கோகிலாத்துக்கு தெரியாதும்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 2 பேரும் கிளம்பி வாங்க, அங்க வச்சு பேசிக்கலாம். ஏன்னா பணமும் நகையும் கொடுக்கறப்ப யாராவது அங்க உத்தரவாதத்துக்காவது நிக்கணும். நான் தனியா போய் கொடுக்க விரும்பல. அதுக்கு தான் உங்க துணை தேவைப்படுது. மன்னிச்சிருங்க. அம்மா, 10 லட்சம் பணத்தையும் 40 பவுன் நகையையும் எப்படி உங்க அம்மா 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணாங்க? எனக்கு தெரியல வெற்றி. சரி, இங்க பாரு, இப்போதைக்கு யமுனாவோட பிரச்சனையை தீர்த்து வைப்போம். அதுக்கப்புறம் உங்க அம்மாட்ட பேசிக்கலாம். சரி, வா போலாம். யமுனா, அம்மா,
ஏம்மா, எப்பம்மா உனக்கு கல்யாணம் ஆச்சு? இவர் யாரு? ஓ, மணமேடையில உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தாலிய கையில எடுத்து கழுத்துல கட்டுற நேரத்துல பிச்சைக்கார 4 நகைக்காக 4 காசுக்காக அவங்க அம்மா முந்தானிய புடிச்சுக்கிட்டு பின்னாலேயே ஓடி போயிட்டானே, அவர் தானே இவரு? எப்பா, நீதானே அது? உன்னை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அவ முகத்தை பாக்குறப்போ. அம்மா, அம்மா, இங்க பாருமா, நான் சொல்றத கொஞ்சம். ஏமா, இந்த திருட்டு தாலிய இப்படி ஒருத்தனா கட்டி இருக்கான் உனக்கு? அம்மா, ஏய், உனக்கு தெரியாது, உன் புருஷனுக்கு தெரியாது. இந்த வீட்ல இருக்கிறவங்க எதுக்காகவும் துணிஞ்சவங்க இந்த கார்த்திகோட அம்மா அப்பா அப்படி. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏன்பா, உன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணுங்கிறதுக்காக என் பொண்ணை எதுக்குப்பா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுக்கோமா ப்ளீஸ். நிஜமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைச்சு செத்துட்டு இருக்கம்மா. என்ன மன்னிச்சிருமா அம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒரு நிமிஷம் என் கால்ல இல்ல, என் பொண்ணு கால்ல விழக்கூட உனக்கு யோகிதை இல்ல. ஏய், உனக்கு தெரியாது உங்க அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்கன்னு? இத பாரு, என் பொண்ணு உன் கால்ல விழுந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கான்னு கெஞ்சி இருந்தாலும் இந்த கல்யாணம் வேண்டான்னு நீ போய் இருந்திருக்கணும். ஒருவேளை அப்படி நீ செஞ்சிருந்தா என் பார்வையில நீ ஒரு சுயநலம் இல்லாத மனுஷனா இருந்திருப்ப. அம்மா, சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. அம்மா, எல்லாமே முடிஞ்சு எதுவுமே முடிஞ்சு போகல சக்தி. என் யமுனா, என் பொண்ணு, என் குழந்தை, என் யமுனா சாகுற வரைக்கும் இந்த குடும்பத்துல அவளுக்கு நடக்க போற கொடுமைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அம்மா, நான் கூடவே வந்துடுறேன். நான் உன்கிட்டே இருக்கேம்மா. எனக்கு இந்த கல்யாணமும் வேணாம், வேற எதுவுமே வேணாமா. காலம் பூரா உன் கூடவே இருந்துடுறேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோமா. பைத்தியக்காரி, இது உன் கழுத்துல ஏறதுக்கு முன்னால யோசிக்க வேண்டிய விஷயம். இதோ இவ இடிச்சா இந்த இதயம் தாங்குச்சு. ஆனா சம்பந்தமே இல்லாம அவ புருஷன் வந்து இந்த பள்ளத்துல உன்னை தள்ளி விட்டுட்டான். அப்பவே இந்த இதயம் உடைஞ்சு போயிடுச்சு. ஆனா யமுனா, இதெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியல. ஒரே ஒரு நாள் முடிவெடுத்து ஒரு நொடியில தாலி கட்ட வச்சிருக்கேன். பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய் பேசிட்டு இல்லம்மா, இப்படி சொல்லாம கொள்ளாம முறை கெட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்த பாரு, அதுவும் வேலைக்காரியா வர்றதுக்கு துணிஞ்ச பாரு. அம்மா ப்ளீஸ், இப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு அப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கு. எனக்கும் செத்து போயிடலாம் போல இருக்குடி. எனக்கும் செத்து போயிடலாம் போலதான் இருக்கு. யமுனா, இவ்வளவு விஷயத்தை கடந்து வந்தாலும் இது வரைக்கும் எனக்கு தோணாதது ஒண்ணு, நான் நினைக்காதது ஒண்ணு நடந்து போச்சு.
அது என் சாவு. என்ன நடந்தாலும் என் சாவ பத்தி நான் என்னைக்குமே யோசிக்கல. ஆனா இன்னைக்கு சாவ பத்தி முதல்ல யோசிக்க வச்சிருக்கேன் நீ. சரி விடு, என்ன இருந்தாலும் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா நீ வாழணும். நீ வாழறதுக்கு என்ன வேணுமோ, உன் மாமியார் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நான் கொண்டு வந்துட்டேன். ஆனா பைத்தியக்காரி, நான் கொண்டு வந்ததை வச்சுக்கிட்டு இவங்க அம்மா இவங்க அப்பா காலம் பூரா உன்னை ராசாத்தி மாதிரி வச்சுப்பாங்கன்னு கனவு கண்டுடாதம்மா. நான் நினைக்கிறேன் இது ஒரு என்ன என் தம்பி ஒரு 6 மாசத்துக்கு தாங்குமா? அப்போ 6 மாசத்துக்கு அப்புறமும் திரும்பவும் உங்க அம்மாவுக்கு இந்த பண பேய்ங்கிறது தலை விரிச்சு ஆடிடுமேப்பா. சரி பாப்போம். இது பாரு யமுனா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன். நான் சாகர வரைக்கும் நான் செய்யறேன். என்னம்மா பேசுற?